மீனு பாத்துட்டு தானே இருக்க, கொஞ்சம் தள்ளி உட்கார சொல்ல. தீபி நான் சொன்னா மட்டும் அவ அப்படி கேட்றோ பாரு. நீ வேற கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவ வேணுனே ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல வந்து உட்காரணும்னு உட்கார்ந்திருக்கா பாத்தில. ஏய் சுஜி கொஞ்சம் தள்ளி உட்காரு, ரொம்ப நெருக்கடியா இருக்கு எனக்கு. நான் என்ன உன் மிந்தில வந்து உட்கார்ந்துருக்கனா இல்லை உன் தலையில வந்து உட்கார்ந்துருக்கனா? தள்ளி உட்கார சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு ரொம்ப நெருக்கடியா இருந்தா நீ பக்கத்து பெஞ்சில் போய் உட்காந்துக்கோ. நாங்க தானே ஃபர்ஸ்ட் இந்த பெஞ்ச பிடிச்சோம், நீ எதுக்கு இங்க வந்தியா? பின்னாடி தானே இருந்த. ஐயோடா, பின்னாடி பாய்ஸ் இருக்காங்க, அவங்க கூட போய் நான் இருக்கணுமா? வேணும்னா நீ போய் உட்காந்துக்கோ. என்ன தீபி நெருக்கடியா இருந்தா இன்னும் கொஞ்சம் அங்க தள்ளி உட்காரு. தேவையில்லாம எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க? நீ உடனே வந்துருவியே சப்போர்ட்டுக்கு. நான் எங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ண? அங்க பாரு, எனக்கே நெருக்கடியா தான் இருக்கு, கையை வைக்க கூட இடம் இல்ல பாத்துக்கோ. ஆமா, உன் முடிதான் என் மூஞ்சில வந்து கிச்சுமுச்சு முட்டிட்டே இருக்கு. அதான் கச்சுமுச்சு முட்டுது இல்ல, பின்னாடி போய் உட்கார வேண்டியனே. அப்போ வந்துட்டான். அது ஏன் இஷ்டம் சரியா? நான் இங்க தான் இருப்பேன். ஒன்னும் படிக்காத நீயே வந்து ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்க, நான் உட்காந்தா என்னவா? ஏ சுஜி, இது தேவையில்லாத பேச்சு பத்துக்கோ. அவ படிப்பு பத்திலாம் எதுக்கு இருக்கியா? அதானே டீச்சர் வரட்டும், இவ்வளவு கண்டிப்பா இன்னைக்கு சொல்லி ஆகணும். அடுத்தவங்களை படிப்பை பத்தி பேசக்கூடாதுன்னு டீச்சர் அன்னைக்கே சொல்லியிருக்காங்க. பின்ன அவ மட்டும் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. அவ உன்னை தள்ளி தான் உட்கார சொன்னா, அதுக்குன்ட்டு நீ ரொம்ப ஓவரா பண்ணுவியா? நீ ரொம்ப பேசாத என்ன? நான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பொய் சொன்னாள் தானே நீ? இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஒரே சண்டை போட்டுட்டே இருக்குதுங்கப்பா. கடைசி பெஞ்ச்ல வந்து உட்கார்ந்தமா நல்ல ஜாலியா இருந்த மாட்டி இருக்காம. யாராச்சும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்கார்றதுக்கு இப்படி அடிச்சுப்பாங்களா? இதுங்க தான் போட்டு போட்டு அடிச்சுக்குதுங்க. எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் கிடைக்கலையே, நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். நீ என்னன்னு பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்க? ஆமா ஆமா, நீ வருத்தப்படதான் செய்வ. ஏன்னா உன் கண்ணாடி காணும்ல இன்னைக்கு. அதை ஏன் கேட்குற? என் கண்ணாடி நேற்று உடஞ்சி போச்சு. இனி அதை வாங்கணுட்டா எவ்வளோ செலவாகும்? எங்கள் அம்மா கிட்ட காசே இல்லை பார்த்துக்கோ. அதான் காசு வந்ததுக்கு அப்புறம் தான் வாங்கி தருவாங்க. அட பாவமே, நான் வேணா எங்க அம்மா கிட்ட சொல்லி உனக்கு காசு வாங்கி தரட்டா? உங்க அம்மா கிட்டேயா? வேண்டாம்ப்பா, வேண்டவே வேண்டாம். அன்னைக்கு நீ ஒரு 10 ரூபாய் உங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்ததுக்கே துரத்தி துரத்தி உனக்கு அடி விழுந்துச்சு. இதுல வேற நீ எனக்கு காசு வாங்கி தர போறியோ? ஒரு நிமிஷத்துல நம்மள டம்மியாக்கி விட்டானே, என்ன பண்றது? பெத்தவங்க சரியில்லை. அப்படிலாம் ஒன்றும் சொல்லாத. நீ தான் திருடிட்டு வந்திருக்க, வேற உங்க அம்மா கேட்டுல வந்து கொஞ்சுவாங்களா? ஏய் இங்க பாரு, உன்கிட்ட ஏதாவது பேசணும்னா என்ன ஃபர்ஸ்ட் பெஞ்ச்லோட காத்துங்க அடிக்குது போல, நம்ம பெஞ்ச்லயும் சண்டை வந்துரும் போலயே. அதெல்லாம் ஒன்றும் வராதுடா. நந்தேண்டா. நானும் ஒரு நாளாச்சும் இந்த கிளாஸுக்குள்ள வந்தா படிப்பு சவுண்டு கேட்கும்னு பாக்குறேன். ஆனா ஒரு நாள் கூட என் ஆசை அப்படி கனவா தான் போகுது. குட் மார்னிங் டீச்சர். இல்ல லாஸ்ட் பெஞ்சில ஒருத்தவா இங்க. டீச்சர் நான் வரேன். இங்க வா, பின்னாடி இந்த துணிலாம் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. சரி டீச்சர், நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். டீச்சர், அது என்ன துணி? அழகா இருக்கு பாக்கிறதுக்கே. சொல்றேன், அதுக்குள்ள அவசரம். மூஞ்சி சிரிக்கிறது பாரு, ரொம்ப கேவலமா இருக்கு, சிரிக்காத. அச்சிப்பா, நீ தான் டீச்சர் கிட்ட கவலைப்பட்ட. டீச்சர் இந்தாங்க டீச்சர், எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரு நிமிஷம் அதை அப்படியே கையில வச்சுட்டு நில்லு. உங்களுக்காண்டி நான் எவ்வளவு நேரம்னா நிப்பேன் டீச்சர். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல, படிப்பு மட்டும் ஒன்னும் கிடையாது. வாய் இருக்கு பாரு. டீச்சர் அது என்னது? சொல்றேன். நம்ம ஸ்கூல்ல இன்னும் ஒரு வாரத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்கான ட்ரெஸ் தான் இதெல்லாம். அதுல நம்ம கிளாஸ்ல உள்ளவங்க எல்லாரும் டான்ஸ் ப்ரோக்ராம்ல தான் சேர போறீங்க, ஓகேவா? சரி டீச்சர். டீச்சர் உங்க கையில வச்சிருக்கீங்கல்ல, அது என்ன? எல்லாருக்கும் ட்ரெஸ் தைக்கிறதுக்கு தான் துணி கொண்டு வந்திருக்கேன். அப்புறமா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த கிளாஸ்ல இருந்து ஒரே ஒருத்தங்க மட்டும் முன்னாடி நிக்கணும். அவங்களுக்கு மட்டும் ரெட் கலர் கிளாத்து, மற்ற எல்லாருக்குமே இந்த கலர், ஓகேவா? டீச்சர், அப்ப எனக்கு அந்த ரெட்டு, நான் அழகா ஆடுவேன் டான்ஸ். இந்த கிளாஸ்ல போன எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் யார் வந்தா? டீச்சர் நான் தான் வந்தேன். நீயா வந்த? கேர்ள்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வந்தா? கேர்ள்ஸ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வர வேண்டியது, வராம விட்டுட்டேனே. இப்போ அதை வச்சு டீச்சர் ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ? சொன்னாங்கன்னா அவ்வளோதான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் மட்டும் முன்னாடி நின்று டான்ஸ் ஆடினா எவ்வளோ நல்லா இருக்கும் அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு. டீச்சர் நான் தான் வந்தேன். நீயா வந்த? சரி, அப்போ கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்கள தான் முன்னாடி நிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரியா போச்சு, எனக்கு அந்த ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எப்படியாச்சும் எனக்கு வாங்கணும்ட்டு நல்ல ஆசையா இருக்கு. இப்ப பார்த்து இந்த கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்கங்கிறது ரொம்ப முக்கியமாக்கும். அழகா இருக்கு அந்த ரெட் கலர். சரி, அப்போ முன்னாடி நின்று ஆட போறா. நாளையிலேருந்து உங்க எல்லாருக்கும் பிராக்டிஸ் நடக்கும், சரியா? அது மட்டும் இல்லாம ஆளுக்கு 2000 ரூபாய் நாளைக்கு கொண்டு வாங்க. இந்த கிளாத்தோட ஃபீஸ் அப்புறமா டான்ஸ் ஃபீஸோட சேர்த்து, ஓகே? சரி டீச்சர். 2000 ரூபாயா? எங்க அம்மா கண்ணாடிக்கே காசு இல்லைன்ட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ போய் ஸ்கூல்ல இருந்து 2000 ரூபாய் கேட்டாங்கன்னு சொன்னா என்ன பண்றது? பாவம், எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்படுவாங்களே.
இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலையே எனக்கு. டீச்சர் என்ன டீச்சர், நான் டான்ஸ் ப்ரோக்ராமில் சேரலை. சேரலையா? ஏன் சேரல? கிளாஸ்ல எல்லாரும் கண்டிப்பா சேரணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அது இல்லை டீச்சர், எனக்கு இந்த டான்ஸ்லாம் ஆட வராது, அதனால நான் சேரலை டீச்சர். நீங்கள் மற்ற பேர் யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கள மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் சேரலை டீச்சர், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஏன் இவன் இப்படி சொல்றான்? ஒருவேளை கண்ணாடிக்கே காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தான்ல, அதனால கூட இருக்கும் போல. ச்சே பாவமே, ஐயோ பாவமா இருக்கு பார்த்தா. இந்த அசோக் என்ன ஆச்சு? அவன் நல்லா தானே டான்ஸ் ஆடுவான், இன்னைக்கு என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கான்? லூசா அவனுக்கு. டீச்சர் வேற இருக்காங்க, இந்த நேரத்தில் பேசவும் முடியல என்னால. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டான்ஸ் ஆட தெரியாட்டாலும் எல்லா டான்ஸும் சொல்லி கொடுத்துருவாங்க. சேர்ற வழியை பாரு, புரியுதா? டீச்சர் என்ன பாட்டு? பல்லேலக்கா பல்லேலக்கா அந்த பாட்டா? ஆமா, இப்ப பார்த்தா அந்த சினிமா பாட்டிலே நில்லு. ஸ்கூல்ல ஒரு போயம் கேட்டா தெரியுதா உனக்கு? ஐயோ சாரி டீச்சர். சாரி பூரின்னுக்கிட்டு கிளாஸ்ல ஒரு போயம் படிக்கிறதுக்கு தெரிய மாட்டேங்குது. பாட்டு மட்டும் என்ன அழகா வருது வாயில இருந்து. ரெட் கலர் கிளாத் அழகா இருக்குல்ல, அதுல Dress போட்டா சூப்பரா இருக்கும். என்ன தீபி? ஆமா பூமாரி. என்ன தீபி? எனக்கு அந்த ரெட் கலர் தான் நல்லா பிடிச்சிருக்கு, அந்த வயலட் கலர் அவ்வளோ பிடிக்கல பார்த்துக்கோ. சரி, அது ஒரு நாள் தானே, டான்ஸ்க்காக தானே, அதுக்கு எதுக்கு பிடிக்கலங்கிற? உனக்கு பிடிக்காட்டி அதுக்கப்புறம் நீ அந்த ட்ரெஸ்ஸை போடாத, அவ்வளோதான். இல்ல, ஆனா எனக்கு அந்த ரெட் நல்லா பிடிச்சிருக்கு. பேசாம எனக்கு ரெட் தந்துடுறியா? நீ வேணா வயலட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ் பூமாரி. என்ன தீபி சொல்ற? டீச்சர் தான் உன்கிட்ட சொல்ல தானே செஞ்சாங்க, கிளாஸ்ல யார் ஃபர்ஸ்ட் வந்தாங்களோ அவங்களாம் முன்னாடி நின்று ஆடணும்ட்டு. இப்போ என்னன்னு நீ இப்படி கேட்டுட்டு இருக்க? டீச்சர் கிட்ட எப்படி சொல்றதா? அதெல்லாம் டீச்சர் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீ சொல்லு. எனக்கு ஆட விருப்பம் இல்லை, அதனால நான் வந்து முன்னாடி நின்று ஆடுறது தீபிக்கு கொடுக்குறேன்ட்டு சொல்ல ப்ளீஸ். நல்லா சொல்லுவாளே. ஆமா, ஆளு பேரு பூமாரி மட்டும் ஆடலன்னு வச்சுக்கோ, அந்த ரெட் கலர் எனக்கு தான் வரணும். ஏன்னா பூமாரிக்கு அடுத்து ரேங்கு நான் தான். இங்க பாரு, தூர பேரு பார்த்துக்கோ. அவ எனக்கு சிஸ்டர் பார்த்துக்கோ. நாங்கள் என்னன்னாலும் பண்ணுவோம், அது எங்களுக்குள்ள நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், எப்படினாலும் டான்ஸ் ஆடுவோம். நீ இடையில வந்தேன்னு வச்சுக்கோ, பல்லு இருக்காது. என்ன ரவுடி மாதிரி மிரட்டிட்டு இருக்க? கிளாஸ்ன்னு தெரியுதா இல்லையா உனக்கு? உனக்கு ரொம்ப தெரியுதோ? அமைதியாரு, நான் பூமாரி கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். வந்துட்டா இடையில. இவ ஏன் தான் நம்ம கிளாஸுக்கு வந்தான்ட்டு இருக்கு பார்த்துக்கோ. நீனும் கடுப்பாயிட்டு இருக்கு. அவளை 2 திட்டேன். ஏன் அவளை இப்போ நான் 2 திட்டி டீச்சர் என் மடியில கொட்டவா? ப்ளீஸ் பூமாரி, சரி சொல்லு பூமாரி, ப்ளீஸ் பூமாரி, உன்கிட்ட தானே காக்கா சொல்ல. எனக்கு வந்து இது கூட நீ தர மாட்டியா? ப்ளீஸ் பூமாரி, சரின்னு சொல்ல. அது எப்படி தீபி முடியும்? சும்மா ஏதாவது பேசிட்டு இருப்பியா? டீச்சர் இவ்வளோ ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, அதுக்கு நீ இது பண்ணிட்டு இருக்க. பேசாம பின்னாடி நின்று ஆடு. இப்போ என்ன ஆடுனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ரெட்டு தான் வேணும் பார்த்துக்கோ. ரெட்டை மட்டும் நீ தரலன்னு வச்சுக்கோ, உனக்கு அவ்வளோதான். என்ன தீபி மிரட்டிட்டு இருக்க? என்ன பண்ணுவியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ரெட்டு தான் வேணும், ப்ளீஸ் கொடு. முடியாது தீபி, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. டீச்சர் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் அவங்க பேச்சை மதிக்காம நான் அவங்க கிட்ட அப்படி பேச முடியாது, அது பெரிய தப்பாயிடும். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கு ரெட் கலர் ட்ரெஸ் வேணும்னு நீ சித்திக்கிட்டே கால அவங்க புதுசாக உனக்கு எடுத்துருவாங்க. ஸ்கூல் ஃபங்க்ஷனையும் அதையும் நீ இது பண்ணாத. அப்போ நீ எனக்கு தர மாட்டேன் அப்படிதானே? அதான் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டால, அறிவே இல்லை உனக்கு. திருப்பி கேட்டுட்டு இருக்க அவள்கிட்ட. அவளுக்கு இருக்குன்னு அப்போ. ஏன்னா தீபி இப்படி இருக்கானே தெரியல. அடுத்தவங்க ட்ரெஸ்ஸுக்கு அடுத்தவங்க என்ன வச்சிருக்காங்க அதுக்கு தான் ஆசைப்பட்டுட்டே இருப்பா போல. அசோக் எதுக்கு தேவையில்லாம இப்படி சொன்னா? என்னன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. எப்போவும் என்கிட்ட கேட்டுட்டு தானே சேரவா வேண்டாமான்னு முடிவெடுப்பான். இன்னைக்கு என்னன்னா அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட்டான் வரலன்ட்டு. ஏன் அப்படி இருக்கானோ தெரியல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீச்சர் கிட்ட பேசியிருக்கலாம்ல. எதனால அவன் இப்படி வேணான்னு சொன்னான்னு தெரியலையே.